பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் முன்னும் தா என்று பாடுகின்றார். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபட்டுத்தான் அடுத்த வேலையை நாம் தொடங்க வேண்டும். எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதிலே முதலாவதாக நாம் செய்வது கணபதி பூஜை. கணபதியை முதலிலே மஞ்சளிலே பிடித்து ஆவாகனம் செய்து கணபதிக்குரிய பூஜைகளை முடித்து அவருக்கான அவிர்வாகத்தை கொடுத்து விட்டுத்தான் அடுத்த பூஜையை நாம் செய்கின்றோம். இந்த விநாயகர் வழிபாடு என்பது ஒரு அற்புதமான வழிபாடு. அதாவது ஏழைகளின் கடவுள் விநாயகர் என்று சொல்லலாம். விநாயகப் பெருமானுக்கு ஆசையே இல்லாத ஒரு தெய்வம். எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று கேட்க மாட்டார். சாதாரணமான அருகம்புல் போதும் விநாயகரை வழிபடுவதற்கு. நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்கு விநாயகப் பெருமானை வணங்கினால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும். நான் சொல்கின்ற அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான அற்புதமான வழிபாட்டு முறைகள். முழுமுதற் கடவுள் மூலப்பொருளோன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த விநாயகப் பெருமானை காரிய தடைகள் யாவும் நீக்குகின்ற அற்புதமான வழிபாடு. விக்ன விநாயகரை வணங்க வினை யாவும் நெருங்காது. நம்மிடம் எந்த ஒரு வினையும் நெருங்காது விக்ன விநாயகர். அப்படி எல்லோராலும் போற்றப்படுகின்ற விக்ன விநாயகரை மனதார வழிபட்டாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் பல நன்மைகள் வந்து சேரும். அதேபோல் நாம் மேற்கொள்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறவும் தடைகள் நீங்கவும் விநாயகப் பெருமானை மனமாற வணங்கி அவருக்கு ஒரு பூஜையை செய்துவிட்டு அவருடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் நாம் நம்முடைய செயல்களிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் உடைபட்டுவிடும். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க இருக்கின்றோம். அந்த தொழில் தொடங்குவதற்கு பேங்க் லோன் அப்ளை செய்திருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். லோன் வெகு நாட்களாக வரவில்லை, தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கின்றது என்றால் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு சதுர்காய் விடுங்கள். விட்டுவிட்டு இருக்கின்ற இந்த தடையெல்லாம் விலக வேண்டும் விநாயகா என வேண்டிக் கொண்டு தொடர்ந்து அந்த செயலை செய்யுங்கள். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். விநாயகப் பெருமான் ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களுக்கு உதவ காத்திருப்பார்.